ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷுதாரிகா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாக சில பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இந்த விஷயம், நீங்கள் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன மாதிரி ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து என்ன சொல்கிறது, கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரியான ஃபேஸ் வாஷஸ் வந்து ஒரே ஒரு ஃபேஸ் வாஷ் தான் நான் வந்து டோட்டலி போடுறேன் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சில டைம் என்ன சொல்கிறது, நமக்கு ஃபேஸ் பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப அழுக்காக இருக்குது, ரொம்ப டர்ட்டாக இருக்குது, டீப் க்ளீன் பண்ணால் பரவாயில்ல, இல்லை சும்மா நல்லா தான் இருக்குது, ஜென்டலாக ஒரு வாஷ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நமக்கே தோணும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஃபேஸ் வாஷ் வெரைட்டிஸ் நான் நிறைய வச்சுருக்கேன். இது வந்து ப்ரமோ கிடையாது. நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அந்த ஃபேஸ் வாஷ் எனக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ஃபேஸ் வாஷ். சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து டர்மாகோது நயாசினமைடு சீரம், நயாசினமைடு ஃபேஸ் வாஷு. சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜென்டிலாக க்ளீன் பண்ணும். அதாவது இந்த ரொம்ப வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க இது வந்து யூஸ் பண்ணலாம். எப்பயாச்சும் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், இது பண்ணுறோம், ரொம்ப அழுக்காகலை ஆனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் ஓகே, ரொம்ப இதாக இல்லை அப்படின்னா மைல்டாக வாஷ் பண்ணோம், அதனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது சிம்பிள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டர்மாகோவோட இது வந்து ஆயிலி ஸ்கின்னோட இதுதான் ஃபேஸ் வாஷ் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு மாதிரி ஜெல் டைப்பாக இருக்குது. ஆனால் வந்து எனக்கு என்னமோ இது செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து போட்டுட்டு ஒரு ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு சேஞ்ச் தெரியணும். அப்போ தான் வந்து அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் நமக்கு. அது ஜென்டிலாக க்ளீன் பண்ணுதோ டீப்பாக க்ளீன் பண்ணுதோ அது வேறு விஷயம். ஆனால் வந்து அது போட்டுட்டு நம்ம கண்ணாடியில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும், அதுதான் ஃபேஸ் வாஷ். பட் எனக்கு வந்து இதில் வந்து அந்த அளவு ரொம்ப ஈடுபாடு கிடையாது. எனக்கு இது சுமாராக தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு தோணுது. ஒருவேளை கேஸ் ஸ்கின்க்கு செட் ஆகலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாவோட விட்டமின் சி ஃபேஸ் வாஷ். இது வந்து சூப்பர், எனக்கு வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. இதனோட பேக்கிங்லாம் சூப்பராக இருக்கும். இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கிங். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஓகே, சூப்பர். ஆனால் வந்து ரெகுலராக டெய்லி யூஸ் அப்படிங்கிறது பண்ணுறது கிடையாது. எப்பயாவது ஒரு நாளைக்கு நம்ம வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் அப்படின்னா ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுறதுக்காக இந்த விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து இந்த கிளாஸ் ஷேப் மாதிரி தான் இருக்கும், ஆனால் சூப்பர், ஓகே. ஆரஞ்சு ஃபேஸ் வாஷ், ஆரஞ்சு விட்டமின் சி ஆரஞ்சு ஃபேஸ் வாஷ், ஓகே. இது வந்து எனக்கு ஓகே, நல்லாயிருக்கு அப்படின்னு தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த குட் வைப்ஸில் வந்து இது பொமிக்ரானட் ஃபேஸ் வாஷ். இது வந்து நார்மல் ஸ்கின், எல்லா ஸ்கின்மே யூஸ் பண்ணலாம் இந்த ஃபேஸ் வாஷு. ஆல்ரெடி நிறைய தீர்ந்துச்சு, நல்லா நான் யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இது நார்மல் ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா நல்லா கிளென்ஸ் பண்ணுது. இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேஸ் வாஷ் ஓகே. அடுத்ததாக வந்து ஆல்ப்ஸ் குட்னஸோட டீ ட்ரீ ஃபேஸ் வாஷ். இது வந்து எக்ஸ்பெஷலி ஃபார் ஆயிலி ஸ்கின், அதுக்காக தான் நான் இது வாங்கினேன். பட் வந்து எனக்கு வந்து ஓகேவாகிற மாதிரி எனக்கு ஒன்றும் அவ்வளோவா ஃபீல் இல்லை. இதுவும் வந்து அந்த கிளாஸ் மாதிரி தான் இருக்குது. கிளென்ஸ் பண்ணது நார்மலே கிளென்ஸ் பண்ணுது, ஆனால் ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு செம்மையாக இருக்குப்பா ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் எனக்கு கிடையாது. பட் இட் நவுஸ் ஓகே. என் ஸ்கின்னுக்கு ஆயிலி ஸ்கின் தான், பட் ஓகே, நார்மல். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அலோவேரா ஃபேஸ் வாஷ். அடுத்து வந்து இது வந்து ரெட் வைனோடது வைன் ஃபேஸ் வாஷ். இது வந்து அலோவேரா ஃபேஸ் வாஷ். அலோவேரா ஃபேஸ் வாஷ் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. எல்லா ஸ்கின் டைப் எல்லாருமே வந்து இந்த பொமிக்ரானட் மாதிரி தான் இதுவுமே வந்து நார்மல் ஒரு ஃபேஸ் வாஷ். இது வந்து எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுவுமே வந்து நார்மலாக நம்மளோட கிளென்ஸ் நல்லா பண்ணும். வைன் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. எனக்கு வந்து ஆன்டி ஏஜிங் அந்த மாதிரி எனக்கு பெருசாக தெரியல. இருந்தாலும் வந்து நல்லா இருக்குது ஃபேஸ் வாஷ் அப்படின்னு பேசிக்காக பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஆனால் இதில் இரிட்டேட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்மெல்.
ஸ்மெல் வந்து ரொம்ப ரா ஒயின் ஸ்மெல். அந்த ஸ்மெல்லே வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு. மார்னிங்லலாம் போட்டோம் அப்படின்னா, ஐயோ! எதுக்குடா இத எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆகுற அளவுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. பட் ஐ இது வைஸ் கிளென்ஸ் வைஸ் குட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இட் இஸ் மை ஃபேவரட் ஃபேஸ் வாஷ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ ட்ரீ ஃபேஸ் வாஷ். இது வந்து எனக்கு ஒரு இது காலியாகி இது மறுபடி போட்ட புது ஆர்டர். இப்போ தான் எனக்கு புது பாட்டில் வந்திருக்கு. இது வந்து என்னோட ஸ்கின்னுக்கு சூப்பர்பாக செட் ஆகிருக்கு. எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின் தான். ஆனால் வந்து எனக்கு இது கொடுக்குற ரெஃப்ரெஷிங், அதாவது வாவ் அப்படிங்கிற அளவுக்கு இது கொடுக்குற ரெஃப்ரெஷிங் வேறு எந்த ஃபேஸ் வாஷாலையும் கொடுக்க முடியல. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் எனக்கு இல்லை. இது எந்த கிளைமேட் ஆகட்டும், சம்மர் ஆகட்டும், வின்டர் ஆகட்டும், எந்த கிளைமேட்லேயே ஆகட்டும், இட் இஸ் மை ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் எனக்கு பெஸ்ட் அப்படிங்கிறதும். ஓகே, இதுதான் என்னோடய ஃபேஸ் வாஷ். என்னோட ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்ஸை நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.